வணக்கம் நண்பர்களே. டிராஃபிக் ஜாம்ங்கிறது சாலையினுடைய பாதைகளில் ஏற்படுகிற ஒரு நெருக்கமான வண்டிகளினுடைய எண்ணிக்கை, அந்த ஹாரன் சத்தம் இதெல்லாம் சேர்ந்து அந்த ரோடு வழியே இல்லாமல் அது ஒரு நெருக்கடியான ஒரு நிலைக்கு மாறிடும். அதான் டிராஃபிக் ஜாமுன்பாங்க. ஸோ இந்த டிராஃபிக் ஜாமு நம்ம குடல் உணவு பாதைகளில் கூட சில சமயம் ஏற்படுறதுக்கு வழி இருக்குது. ஏன்னா அதிகப்படியான ஜங்க் ஃபுட்டுகளையும் எல்லா உணவுகளையும் நம்ம 3 நேரமும் சாப்பிடணுங்கிற ஒரு கட்டாயமான தேவையின் அடிப்படையிலையும் நம்ம பாட்டுக்கு உள்ளே போட்டுக்கிட்டே இருப்போம். அது ஒரு நேரத்தில் நிறைஞ்சி அது உணவு பாதையிலே ஒரு பெரிய ஒரு தயக்கத்தை ஏற்படுத்தும். ஜீரணமாகிறதுக்கு லேட் ஆகும். அது ஜீரணமாக லேட் ஆகும்போது அந்த பிளட்ல உள்ள அந்த இரத்தம் சுத்திகரிப்பு எல்லா அந்த 7 தாதுக்களும் சுரக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும். இதை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஸோ டிராஃபிக் ஜாமுங்கிறது சாலையில் மட்டும் இல்லை, நம்ம உணவு பாதையிலையும் ஏற்படுது. அது நம்ம அதிகப்படியான உணவுகளை எடுக்கும்போது, டயத்துக்கு உணவு எடுக்கும்போது. ஸோ இதனால இந்த டிராஃபிக் ஜாமை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சில நேரம் டிராஃபிக் போலீஸ் வருவாங்க. டிராஃபிக் போலீஸ் தான் அந்த சாலையில் உள்ள எல்லா வண்டிகளையும் ஹாரன்லாம் விசில் அடித்து அவங்கள இதை அனுப்பி அதை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ரோடு கிளியர் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணணும்னா, ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏதாவது ஒரு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கோ இல்லைன்னா விரதங்கள் கோயில்களில் நம்ம ரம்ஜான் டைமில் நோம்புன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ 30 நாள் 31 நாள், அதே மாதிரி கிறிஸ்டின் டைம்லேயும் ஒரு மந்தில் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விரதங்களை நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கணும். அந்த மாதங்களில் எந்த மாதம் சொல்லப்பட்டிருக்கோ அதில் கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் எப்படி ரோடு டிராஃபிக் போலீஸ் வச்சு கிளீன் பண்ணோமோ அதே மாதிரி இதை நம்ம விரதங்களையும் நோன்புகளையும் வச்சு நம்மளுடைய உணவு பாதையை கிளீன் பண்ண முடியும். ஸோ அது அங்கே கிளீன் ஆனால் ரோடு நல்ல கிளியர் ஆயிடுச்சுன்னா எல்லா வண்டிகளும் போகும், சுலபமாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே நம்ம இந்த உணவு பாதையில் கொஞ்சம் ஃபாஸ்டிங்லாம் இருந்தோம்னா நம்மளுடைய தேவையில்லாத அது என்ன சொல்றது, தேவையில்லாத மக்குகள், தேவையில்லாத எண்ணெய் பண்டங்கள் இது எல்லாமே கழிவின் மூலமா வெளியேறிடும், சக்தியா மாற்றப்பட்டு வெளியேறிடும். நம்ம அதிகப்படியாக உணவை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா இந்த தேவையில்லாத கழிவு குளுக்கோஸா மாற்றப்படுறதுல கொஞ்சம் தயக்கம் ஏற்படும். ஸோ இதை உணர்ந்து மனிதர்கள் எல்லோருமே அளவான முறையில் சாப்பிட கற்றுக்கணும். அதே மாதிரி பசிக்கும் போது சாப்பிடணும். அதான் டிராஃபிக் ஜாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி. அதே போல் நோன்பு, இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கிறதும் ஒரு நன்மை பயக்கும். சரி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நல்ல ஒரு